எப்படிங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணாங்க இந்த பவுலிங் லைனப்பை வச்சு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் அவங்களுக்கு இருக்குது இல்லை. அப்புறம் இன்னொன்று, எப்படிங்க லக்னோவில் வந்து 224லாம் அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லை. ஆக்சுவலி இந்த சண்டே அப்படிங்கிறது ஒரு மாதிரி செம்மையான ஒரு சண்டேவா, நிறைய ஆச்சரியத்தை கொடுத்த சண்டேவா, தென் பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு ஒரு 2 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சண்டேவா, இது கேகேஆருக்கும் சிஎஸ்கேவுக்கும் அமைஞ்சது. பாயிண்ட்ஸ் டேபிளில் நேற்றுக்கு ஆர்சிபி பிளே ஆஃபுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியல, ரொம்ப நம்பிக்கை இல்லை. ஆனால் அவங்க வந்து 7 பாயிண்ட்டோட 7வது இடத்துக்கு வந்துட்டாங்க 8 பாயிண்ட்டோட. ஆனால் இப்போ சிஎஸ்கே 3வது இடத்துல இருக்காங்க, கேகேஆர் நம்பர் 1 பொசிஷனுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ அந்த 4 டீம் யாருன்னு யாரக்குறையும் என் மனசில் இருக்குது, அதையும் நான் உங்ககிட்ட சொல்லிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மேட்ச்சை பற்றி தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். 2 மேட்ச் நடந்திருக்குது, ஒன்று சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்சு, அதுக்கப்புறம் எல்எஸ்ஜி வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்ச்சு. எந்த மேட்ச் பிடிச்சிருந்துச்சி, யாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2024 மட்டைப்பந்து பாய்ஸில் இன்றைக்கி டபுள் ஹெட்டர்ஸில் முதல் போட்டி தரம்சாலாவில் நடந்து முடிஞ்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சோட ரிவ்யூ, அண்ட் இந்த பக்கம் லக்னோவில் நடந்து முடிஞ்ச லக்னோ சூப்பர் ஜெயண்ட் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. ஸோ முதல்ல இது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு வாழ்வா சாவா போட்டி தான். ஏன்னா இந்த மேட்ச்சுக்கு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி, ஆர்சிபி, ஆர்ஆர் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சா ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு நல்ல இடங்கிறத தாண்டி பிளே ஆஃப் போகிறத வந்து கொஞ்சம் உறுதிப்படுத்தலாம். எனக்கு இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொல்கிறேன், சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப்ஸுக்கு போவாங்க. நான் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா எனக்கு சிஎஸ்கேவோட ஷெடியூல் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ பிளே ஆஃப் வந்து ஃபைனல் போயிடுவாங்க அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு சில பல சாதகமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா இப்போ கரெக்டாக இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க, ஓகேங்களா. இது இந்தியா, இது சிஎஸ்கேக்கு மட்டும் இல்லை, இது சிஎஸ்கேக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச்சுக்கு இது கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே டீம் தான் மேக்ஸிமம் ஃபைனலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, என்னோடய கணிப்பெலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களோட கணிப்பை சொல்லுங்கள் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ், ஆக்சுவலி சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பண்ணாங்க, அதுதான் கேகேஆர் பண்ணாங்க. பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு மாதிரி அஜின்க்ய ரஹானேக்கு வந்து ஹர்ஷ்தீப் சிங் போட்ட யாக்கர் செம்மையாக அவரால் தடுமாறி அந்த பாலை எப்படியாவது ஃபேஸ் பண்ணணுமேனு தட்டினார். லெக் சைடில் கரெக்டாக ஃபார்வர்டில் ஒரு ஃபீல்டர். இந்தியன்ஸுகளுக்கு ஒன்று அவங்க கவர் டிரைவ் கட் பண்ணணும், ஃப்ளிக்கை கட் பண்ணணும், அது பண்ணுவாங்கல்ல. ஸோ இப்படி ஒரு யார்க்கர் போட்டு ஹர்ஷ்தீப் சிங் ரபடாவை நிற்க வச்சு ஒரு விக்கெட்டு. ஹர்ப்ரீத் பரார் என்ன பவர் பிளேயில் உள்ளே கொண்டு வராரு, அடிச்சிட்டாங்க, கொண்டு வராரு அப்படின்னு உடனே திரும்ப ஷிவம் துபே இருக்கிறார். ஷிவம் துபே இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா ராகுல் சார் உள்ளே கொண்டு வந்து ராகுல் சார் வந்து ஒரு மாதிரி வெளில கொண்டு போகிறார். விக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்டாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மாய்ச்சர் கொஞ்சம் இருந்துச்சு, அதாவது கொஞ்சம் பேஸ் எடுத்து கொடுத்துச்சு, மூமெண்ட் இருந்துச்சு, பால் கொஞ்சம் லைட்டாக அலைஞ்சிச்சு. ஏன்னா காற்று அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கும் ஓப்பன் கிரவுண்டுங்கிறதுனால. ஸோ இதில் ஸ்பின்னருக்கு என்ன வேலை அப்படின்னு யோசிக்கும்போது ருட்ராஜிக்கு வந்து வெளியில் கொண்டு போகிற ராகுல் சார், ஓகேங்களா, லெக் ஸ்பின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துபேவுக்கு ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அவருக்கு லெக் ஸ்பின்னு, ரைட் ஹேண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கூகுளி, அதை கொண்டு போனார். ஷிவம் துபே காலி. ஸோ ஜிதேஷ் சர்மாவுக்கு அந்த இடத்துல கிரெடிட்ஸ் கொடுக்கணும், அந்த 2 விக்கெட்டு. திரும்ப சானருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டு எடுத்துட்டார் சானர். ஸோ இப்படி ராகுல் சார் ஒரு மாதிரி டாமினேட் பண்ணார். பட் இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 2-3 6 வந்து ஒரு மொயின் அலி அடிக்கிறதோ போயிட்டு இருக்குமோ. ஆனால் மொயின் அலிக்கு இந்த ஷார்ட் பால் பிரச்சனை இருக்குங்கிறத நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன், இதுக்கு முன்னாடி பழைய வீடியோக்குள்ள. ஸோ மொயின் அலிக்கு ஸ்லோ ஷார்ட் பால் போட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து காலியானார். திரும்ப ஒரு மாதிரி ஷர்துல் தாக்கூரோட அந்த இன்டென்ட் வந்து ஒருவேளை ஜடேஜாக்கு இருந்ததுன்னா ஸ்கோருங்கிறது வேறு. பட் ஆனால் அவரோட இன்டென்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் நான் நிற்கிறேன், நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவரோட பிளான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தார். இல்லை, எடுத்துகிட்டு போனார், அவர் அடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த 167 அப்படிங்கிறது வந்திருக்காரு. ரவீந்திர ஜடேஜா ஒரு மாதிரி நிறைய ஸ்ட்ரைக் அவர் எடுக்கலை, அவருக்கு நிறைய ஸ்ட்ரைக் வரலன்னா 26 பால் தான் ஃபேஸ் பண்ணியிருப்பார், 43 ரன். ஆனால் அவருக்கு நிறைய ஸ்ட்ரைக் கிடைக்கல, ரிதம்லேயும் அவர் நிறைய கிடைக்கல, டெம்போ மிஸ் ஆகிக்கிட்டே இருந்தது. கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து எஸ் ஆஃப்கோர்ஸ் வந்து ஒரு மொயின் அலிக்கு நிறைய ஸ்ட்ரைக் கிடச்சிது, ஷர்துல் தாக்கூருக்கு கிடச்சிது. தென் ஜடேஜா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஷாட்டுக்கு நிறைய போகல, அவர் அந்த இன்டென்ட்லேயே வரல, நிறைய கிராஸ் பேட்டும் அவர் ஆடல, அவர் வாட்டுக்கு வந்து ஆனார். சில பல ஷாட்ஸ் 6 இருந்துச்சு, மிடில் விக்கெட் பக்கம் ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டில் ஒன்று அடித்தார். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் ஸோ இந்த மேட்ச்சுக்கு எந்த மேட்ச்சுக்கு எது தேவையோ அப்படிப்பட்ட ஒரு கான்ட்ரிபியூஷன் அவர்கிட்ட கிடச்சிது. 167 நான் நினச்சேன் 200, அதாவது பவர் பிளேயில் ஸ்கோர் பார்க்கும்பொழுது இது 200க்கான ரன் 200 ஸ்கோருக்கான மேட்ச்னு நினச்சேன். திரும்பி அடுத்தது எனக்கு அப்படியே பார்க்கும்போது ஓகே டன் இது வந்து 170 தான் போல். ஸோ இந்த கிரவுண்டில் வந்து ஸோ கண்டிப்பாக ஒரு வேளை இம்பேக்ட் சப்பாக முகேஷ் சௌத்ரிலாம் கொண்டு வர போகிறாங்க சிஎஸ்கே.
சரி ஓகே என்ன பண்ணுறாங்கன்னு முதல்ல பார்ப்போம். ஏன்னா பேர்ஸ்டோ கொஞ்சம் ஸ்விங் ஆடிடுவார், ஏன்னா ஓவர்சீஸ் காரர். அதே போல் ரைலர்ஸும் ஆடிடுவார். ஸோ அப்போ ப்ராப் சிம்ரன் மட்டும் தான் கொஞ்சம் கவலை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா ஒரு கவலையாக இருந்தாலும் சாம் கரன் ஒரு மாதிரி கொஞ்சம் ஆடிடுவார். ஸ்பின் ஆடுறதுக்கு இங்கே ஆள் இருக்குது. அஷுதோஷ் சஷாங்க் சிங்லாம் இருக்காங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன மாதிரியான பவுலிங்கு. ஆக்சுவலி நான் சிஎஸ்கேவோட பவுலிங் எல்லோரும் ஒன்று சொல்லுவீங்க, என்னென்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் இல்லை, பத்திரனா இல்லை, இந்த பவுலிங் நினைப்பே வச்சு வின் பண்ணாங்க. பட் இந்த பவுலிங் நினைப்பே வச்சு வின் பண்ணாங்க. இந்த பவுலிங் அதாவது இந்த பவுலர்களுக்கு ஏற்ற ஒரு பிச்சுக்கள் இந்த கண்டிஷன்ஸ் அமைஞ்சது. அந்த கண்டிஷன்ஸ் ப்ளஸ் ப்ரெஷர் போட முடியுது. இது ஃபாஸ்ட் பவுலருக்கு சொன்னாங்க. ஸ்பின்னர்ஸுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸையும் அவங்க நல்லா பண்ணாங்கல்ல. ஸோ அதுதான் அந்த இடத்துல பாராட்டுவேன். ஸ்டார்ட் பண்ணும்போது சானர் வச்சு ஸ்டார்ட் பண்ணி திரும்ப துஷார் தேஷ்பாண்டேவை கொண்டு வந்து துஷார் தேஷ்பாண்டே பேர்ஷோவையும் ரைலரிஸும் நோண்டி திரும்பி வெளில அனுப்பிச்சி விட்டார். திரும்பி சானர் வந்து பார்த்தீங்க, சானரை கொண்டு வந்து சானரை போட வச்சு இவர் சஷாங்க் எடுத்தார். அதாவது அந்த இடத்துல ஸ்பீட் வேரியேஷன் காமிச்சாருன்னு நினைக்கிறேன். ஜடேஜா அதே மாதிரி அவரும் ஸ்பீடில் ஒரு வேரியேஷன்ஸ் கொடுத்தாரு, விக்கெட் விழுந்துச்சு. ப்ராப் சிம்ரன் அவருக்கு வந்து ரூம் வேணும் இருக்கும்போது இந்த ரூம் தானே வேணும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தாரு ஜடேஜா. ஆனால் கரெக்டாக லாங் ஆஃபில் ஒரு ஃபீல்டரை வச்சு எடுத்தாங்க. ஸோ இந்த விக்கெட்லாம் டேர்னிங் பண்ண அடுத்தது சாம்கரோட விக்கெட்டுங்கிறத தாண்டி அசுதோஷ் சாம்கரன் இவங்களோட விக்கெட் எனக்கு டேர்னிங் பண்ண எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு இந்த டாப் 5 ப்ரெஷர் போட்ட ஜடேஜா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தது ரொம்ப சரியான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா பேட்டிங்கிறத தாண்டி பவுலிங்கில் அந்த துஷார் தேஷ்பாண்டே ஒரு 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்துட்டாரு. திரும்ப சானர் அவர் வேலையை சரியாக பண்ணிட்டுருக்காரு. அந்த இடத்துல திரும்ப ஒரு ப்ரெஷர் போடணும். ஜடேஜா அந்த ப்ரெஷரை போட்டார். ப்ரெஷரை வச்சு போட்டு விக்கெட் எடுத்து, ஏன்னா விக்கெட் டேக்கராக இருக்கணும், ஓகேங்களா, எக்கனாமிஸ்ட்டாக இருக்கக்கூடாது. பட் சாண்டோ நான் அடிக்கடி சொல்லுவேன் அவர் ஒரு எக்கனாமிஸ்ட், விக்கெட் டேக்கர் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி விக்கெட் டேக்கராகவும் அவர் இருந்தார். அந்த விக்கெட் டேக்கிங் தான் ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை அந்த நேரத்தில் ஒரு சஷாங்கோட விக்கெட் எடுக்கல அப்படின்னா ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு பில்ட் ஆகி ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகி கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஸ்கோருக்கு அவங்க போயிருந்திருப்பாங்க. ஆனால் அது ஜெயிக்க கூட வாய்ப்பு இருந்துருக்கு. ஆனால் அந்த 9-2 இருந்ததை 62-3 மாறும் பொழுதும் தென் அதுக்கப்புறம் 68-4, 69-5, 77-6, 78-7, 90-8, 117-9 அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. எனக்கு ஒரு 4 விக்கெட் போகும்போது எனக்கு தெரிஞ்சது ஜித்தேஷ் சர்மா சிம்ரன்ஜித் சிங்கோட பாலில் அவுட் ஆனார். ஸோ அதுவும் ஒரு பிரேக் த்ரூவாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த 77க்கு 6 வரும்பொழுது இன்னும் 100 ரன்னை வந்து அஷுதோஷாலாம் அடிக்க முடியாது. சாம் கரனாலையும் வந்து கொஞ்சம் கஷ்டம். அந்த பிச் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்னமும் அவங்க ஷர்துல் தாக்கூர் சிஎஸ்கே யூஸ் பண்ணல. சிம்ரன்ஜித் சிங்குக்கு ஓவர் இருக்குது. ஸோ அப்படிங்கும்பொழுது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ எதிர்பார்த்தா அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரியான பவுலிங் ஒன்று இருந்துச்சு. ஓவரால் இது டீம் ஒர்க்குன்னு சொல்ல மாட்டேன், பட் சில பேரோட எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒற்றுமைன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒற்றுமைனா இந்த டீம் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் நான் சும்மா சொல்லக்கூடாது. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் கிடச்சி ஒரு டார்கெட் கிடச்சி இந்த டார்கெட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய இதுதான் சேலஞ்ச், ஓகேங்களா. 200 இந்த கிரவுண்டில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து சேலஞ்ச் கிடையாது. இந்த கண்டிஷன்ஸ் கிடச்சி பட் இந்த கண்டிஷன்ஸில் 167 ஸ்கோரை வச்சு அதை ஆப்பனண்ட்டை நிறுத்துறது, எஸ்பெஷலி ஒரு பேட்ஸோ ரைலரிஸ் மாதிரியான வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸ் இருக்கும்பொழுது சாம் கரன் இருக்கும்பொழுது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. ஸோ பஞ்சாப் கிங்ஸோட பவுலிங் விட எனக்கு இவங்களோட பவுலிங் மேபி சிஎஸ்கேவோட பவுலிங்கில் நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போமோ எனக்கு தெரியல. ஆனால் சூப்பராக பண்ணாங்க சிஎஸ்கே பால்ஸ். அன்றைக்கி அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு ஜடேஜா கொடுத்தாங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஜடேஜாக்குங்கிறத தாண்டி ஸோ அவர் வேலையை ரொம்ப சரியாக பண்ணார். அதை நான் சொல்லுவேன். இந்தியாவுக்கு வரும்போது அவர் ரோல் மாறுது. அங்கே எப்படி பண்ண போகிறாரு தெரியல. ஹிட்டிங் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு மாதிரி மிடில் ஆர்டரில் அனுப்புகிறாங்கும்போது ஸோ எப்படி அந்த ரோலை சரியாக பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் பார்த்து வியக்கிறேன் ஒரு பக்கம். தென் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் இன்றைக்கி பூந்து விளையாடினார். அதாவது தோனி எடுத்த அந்த போல்டு ஆக்சுவலி அதெல்லாம் வேறு மாதிரி. ஷர்துல் தாக்கூரை வந்து டாட் வச்சு திரும்பி அவர் எடுத்தார். தோனி வந்து ஃபஸ்ட்டு பால் யார்க்கர் ஒரு மாதிரி ஸ்டெம்ப்பு பிடிங்கிட்டு போயிடுச்சு. தோனி வந்து 2010 அந்த தரம்சாலா மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக முடிச்சுட்டு போயிட்டு இந்த பஞ்ச் விடுவார்ல. ஸோ அதை வச்சு 2 மணிலாம் ஹைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காலையிலேருந்து அதை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. பட் ஹர்ஷல் பட்டேல் வந்தார். தோனி வாக் பண்ணி வரும்பொழுது பாட்டு போட்டாங்க. அப்படியே வந்து யார்கர் பட்டார் தோனி பாட்டுக்கு. பின்னாடி திரும்பிலாம் ரொம்பலாம் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போனார். ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங், ககேஷ் வராபடா, ராகுல் சகர் வேறு மாதிரியான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். பட் பேட்டிங்கில் எதுவுமே இல்லாமல் போச்சு. சிஎஸ்கேக்கு எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டாக ஒன்று நடந்துச்சு இல்லை. பேட்டிங் சூப்பராக இருந்துச்சு, பவுலிங் நல்லா இல்லாமல். அதே மாதிரி பவுலிங் சூப்பராக இருந்துச்சு, பட் பேட்டிங் ஒரு மாதிரி ரொம்ப சொதப்பினதுனால இப்போ பிளே ஆஃப் வாய்ப்புங்கிறது அவங்களுக்கு வந்து ஸோ கம்மியாக இருக்குது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயோட பவுலர்ஸ் தென் எனக்கு ஹர்ஷல் பட்டேலோட தோனியோட விக்கெட் எடுத்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருந்துச்சு.
ராகுல் சரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு அங்கே பவுலிங் ஏதாவது 2 டீமே எனக்கு பவுலிங் பிடிச்சிருந்துச்சு, 2 டீமே எனக்கு பவுலிங் பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் தான் அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி அது மோஸ்ட் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிற சாம்கரோட பவுலர்ஸில் ரொட்டேஷனில் விட்டதும், ருட்ராஜ் கேக்வாத் பவுலர்ஸில் ரொட்டேஷனில் விட்டதும். ஸோ ஐ திங்க் இதில் வந்து ருட்ராஜ் கேக்வாத்தோட செயல்பாடு கேப்டனாக சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து ஸோ நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது சென்னை சூப்பர் கிங்ஸோட அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட விக்ட்ரி அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சோட ஒரு ரிவ்யூ. அண்ட் உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணால் சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்க்குறீங்க, ஆச்சரியமாக இருந்துச்சா இல்லை பண்ணிடுவாங்க எனக்கு தெரியும் இருக்கானது அப்படிங்கிற மாதிரி நம்பினீங்களா பார்ப்போம், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததாக கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்சோட ரிவ்யூவில் பார்க்கும்பொழுது லக்னோ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு டார்கெட் அப்படிங்கிறது இருந்துருக்கும். எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணோன்னா நம்ம அவங்கள வந்து 200 வரைக்கும் பவுலர் ரன் கொடுத்துக்கலாம், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுங்கிறது இருந்திருக்கும். இதை சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நரேன் அண்ட் வழக்கம் போல் சால்ட் ஒரு சால்ட் வந்து ஒன்று 50-60 அடிக்கணும்னு அவசியம் கிடையாதுலாம் இல்லை. அவர் சில நேரத்தில் அந்த 30 அடிப்பார். அந்த 30 வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி பெரிய ஸ்கோர் கொண்டு போய் அந்த பார்ட்னர்ஷிப். ஏன்னா ஃபஸ்ட்டு விக்கெட் அவர் 61 விழுது, அடுத்தது ரகுவன்ஷியும் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாக. ஸோ நரேன் 81, சால்ட் 32. ஸோ அந்த ஸ்டார்ட் நான் பெருசாக க்ளோரிஃபை பண்ண விரும்பலை. நரேன் எப்படி வழக்கமாக ஆடுவார், ஒரு மாதிரி காலை மட்டும் நகர்த்திட்டு லைட்டாக சின்னதாக நகர்த்திட்டு அவர் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டில் லெக் சைடில் அடி வரேன். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு மொசின் கானை பிறந்தார். தென் யாரை கூப்பிட்டாலும், அதாவது பவர் பிளேக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அது அவரோட கேம் அப்படிங்கிறது ஸோ இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஒன்றும் பண்ண முடியல, எதுவும் செய்யவும் முடியல. ஒரு மாதிரி சால்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் நரேன் அவுட் ஆகணுங்கிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு இருந்த ஒரு ப்ரெஷர். ஸோ நரேன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தார், ரகுவன்ஷி ஸ்லோவானாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து இருக்கிறவங்கலாம் ஸ்லோ பண்ணாலும் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து சில பல பால்ஸ் யூஸ் பண்ணார். அவர் ஃப்ரீ ஹிட் நோ பாலும் ஒன்று கிடச்சிது. ஸோ டவுன் டு லெக் சைடில் போனார், 2 வைடும் இருக்குது கிடச்சிது. ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது, தெரியாமல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஒரு பக்கம் ரமன்தீப் சிங் வந்து ஒரு 6 பால் 25 ரன் அடித்தார், எல்லா ஸ்கோர் 200 தான். பட் ரமன்தீப் சிங்குக்கு வந்து கரெக்டாக அந்த யஷ்தோக்கரோட ஓவர் வந்து அமைஞ்சிச்சு. ஸோ மேலே விக்கெட் எடுக்க முடியாததுனால பவுலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கஷ்டப்படுறதுனால யஷ்தோக்கரை பின்னாடி கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைமையிலையும் அவங்க இருந்தாங்க. இவ்வளோ ஸ்கோர் போய் அதாவது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 15 ஓவர்லேயே 171 வந்தாச்சு. இப்போ இம்பாக்ட் சப்பாக ஒரு பவுலரை கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம பேட்டிங்கில் ஒரு பெரிய ஸ்கோர் சூஸ் பண்ணி ஆகணுங்கிறதுனால ஸோ அதுவும் ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் தான். ஸோ இந்த அளவுக்கு லக்னோ ஒரு ப்ரெஷரில் போட்டாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே ஒரு 15 ஓவர்லேயே போட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஒரு 5 ஓவரில் ஒரு 50 ரன் வந்துச்சு, அதுவே ரொம்ப கம்மி தான். அடுத்த 5 ஓவரில் இவங்க இன்னும் ஒரு அதான் சொல்கிறாங்க 250 இல்லை 240 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்க வேண்டியது. ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் தான் பண்ணாங்க. ரமன்தீப் சிங் அடிக்கலன்னு வைங்களேன், 3 ஓவருக்கு என்ன மிஞ்சி போனால் 24 ரன் அடிச்சிருந்துருப்பாங்க. லாஸ்ட் ஓவரில் அவர் வந்து ஒரு மாதிரி 25 ரன் வந்து அடித்தார். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துச்சு. கேஎல் ராகுலுக்கு அங்கே ஒரு ப்ரெஷரை போட்டுது, மொத்தமாக ப்ரெஷர் போட்டுச்சு. இப்போ என்ன பண்ணணும், 224 இவங்க பிரித்து அடிக்காமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு ஸ்கோராக எடுத்துக்கிட்டு ஆரம்பத்துலேருந்து அடித்தாங்க. ஓகேங்களா? ஒரு பக்கம் குல்கர்னி, கேஎல் ராகுல் அவங்க ஸ்டார்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் ஒரு மாதிரி அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சு கேஎல் ராகுல் ஓகே அது வாங்கி கட்டிட்டார். பட் ரமன்தீப் சிங் வந்து ஒரு மாதிரி பிடிச்சார், சூப்பரான கேட்ச் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஒட்டுமொத்தமாக ஃபீல்டிங்லேயும் சரி, பவுலிங்லேயும் சரி, பேட்டிங்லேயும் சரி ரொம்ப நல்லா, அதாவது அவங்களோட இன்டென்ட் தெரிஞ்சு வந்தோம், ஜெயிக்கிறது தான் வந்தோம், அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணணுங்கிற மாதிரி தான் பண்ணாங்க. ஸ்டாயினிஸ் ஓகே அவரும் ஒரு மாதிரி 6லாம் அடித்தார், கேஎல் ராகுல் 6 அடித்தார். ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப அளவுக்கு நிலச்சி நிற்கவும் விடலை. இப்போ இவங்க சொல்ல அப்போ ஹர்ஷித் ராணா எடுத்த விக்கெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே, வருண் சக்கரவர்த்தி எடுத்த விக்கெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாலுமே, ரசில் எடுத்த விக்கெட்ஸ் எல்லாமே இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த கேஎல் ராகுல், ஸ்டாயினிஸ், நிக்கலஸ் புரான் ஸோ இவங்களை எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு பிறகு நிக்கலஸ் புரான் வரும்பொழுதே இந்த மேட்ச் வந்து ஒரு மாதிரி லக்னோ பக்கம் கிடையாது, ஒரு மாதிரி கல்கட்டா பக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஹர்ஷித் ராணா, அதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருண் சக்கரவர்த்தி, ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்க்கும் ஓரளவு ஒரு மாதிரி டிசிப்ளினாக போட்டுருந்தார். ஸோ அங்கே 15 ஓவரில் மேட்சோட ரிசல்ட் எடுத்து தீர்மானிச்சிட்டாங்க. இந்த பக்கத்துலேயே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 100 ரன். ஓகேங்களா? லக்னோ ஒரு 100 ரன் இருக்கும்பொழுது இல்லை 85 ரன் இருக்கும்பொழுதே வந்து முடிவு பண்ண வச்சாச்சு. ஓவர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ கரெக்டாகவும் போகல. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர் வந்து ஒரு மாதிரி டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் பவுலிங்கில், ஃபீல்டிங்கில். இப்போ ரசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்குமே ரசில் வந்து பொதுவாக நீங்கள் ஐபிஎல்லில் ரசில் 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஹேம்ஸ்ட்ரிங்னு உட்காந்துருவார், பவுலிங்கே போட மாட்டார். பேட்டிங் பண்ணாலும் சில மேட்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பால் போட்டு இல்லை 2 பால் போட்டு போய் உட்காந்துருவார், 2 ஓவர் போட்டு உட்காந்துருவார். இப்போ அப்படி இல்லாமல் வராரு 2 விக்கெட் ஓவர் எடுக்கிறார். அவர் எடுத்து இந்த 2 விக்கெட்ஸ் தான் ஜெயிச்சாங்கிறத தாண்டி ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு லக்னோவுக்கு. ஏன்னா ஒன்று நம்ம தோக்கிறது வந்து 2 பாயிண்ட்ஸ் பிரச்சனை, பிளே ஆஃபுக்கு போகிறது பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட் ரன் ரேட்டுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனைங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கேகேஆர்
ஸோ ஜெயிச்சதுங்கிறத தாண்டி ஒரு பெரிய ஒரு நெட் ரன் ரேட்டோட ஜெயிச்சிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் பவுலிங். ஸோ ஒரு பக்கம் நரைன் சால்ட் அவங்களோட பார்ட்னர்ஷிப் ஐபிஎல்லில் ஒரு குறைஞ்ச பாலில் அந்த 61 ரன் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது. தென் ரகுவன்ஷோட அந்த ஒரு என்ன சொல்கிறாங்க, அது தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை அவர் கொடுக்குறாரு, ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாரு. தென் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் அதை கேரி ஆன் பண்ணி எடுத்துகிட்டு போனார். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரமன்தீப் சிங் ஸோ ஒரு மாதிரி கரெக்டாக இருந்த இப்போ ரிங்கு சிங் ஒரு மாதிரி ஹாஃப் அண்ட் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாஃபில் தான் இருக்கிறாரு. ஆண்ட்ரூ ரசல் அவர் ஒரு மாதிரி நல்லா தான் ஆடினார், ஓரளவு டீசெண்டாக ஆனார். பட் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் டீசென்ட்டுங்கிறத தாண்டி அபரிவிதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே ஆஃப் போகிறதுக்கு கேகேஆருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறாங்க, எப்படி ப்ளே ஆஃப் போயிடுவாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் அவங்க வந்து ஸ்டீல் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். அண்ட் 137க்கு முடிச்சிட்டாங்க, 224 அடித்து 137க்கு முடித்தாங்க. அதே போல் சிஎஸ்கே ஒரு அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருந்தாங்க. நெட் அடிப்படையில் அவங்களுக்கு அடுத்தடுத்து பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இப்போது இந்த மேட்சோட ரிவ்யூ அதுதாங்க மாதிரி பக்கா ஒன் சைடு மேட்ச்சு. லக்னோவில் வந்து ஒரு 224 அடித்து 137க்கு ஆல் அவுட் பண்ணுறதுங்கிறது அதுவும் பெருசு தான், ஓகேங்களா. ஏன்னா லக்னோ ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. பட் எங்கேயுமே சான்ஸ் கொடுக்கவே இல்லை, செம்மையாக பண்ணாங்க. பட் மொசின் கான் ஒரு மாதிரி கேட்ச் பிடிச்சி விழுந்தது அதெல்லாமே வேறு மாதிரி தான், ஓகேங்களா. இப்போ அடுத்தது பாயிண்ட்ஸ் லெவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கேகேஆர் லக்னோ ஜெயிச்சதுங்கிறத தாண்டி பெரிய விக்ட்ரியின் மூலமாக இப்போது 16 பாயிண்ட், நெட் ரன் ரேட் 1.453, ஓகேங்களா. அடுத்தது வந்து இப்போ அவங்க மும்பை ஜிடி ஆர்ஆர் கூட மோத போகிறாங்க. எப்படியும் இதில் 1 இல்லை 2 மேட்ச் வின் பண்ணாலுமே 18 பாயிண்டோட ப்ளே ஆஃபுக்கு போயிடுவாங்க. இப்போ ஆர்ஆருக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்தது வந்து டிசி, சிஎஸ்கே, பஞ்சாப் கிங்ஸ், கேகேஆர் கூட இருக்குது. டிசி அந்த ப்ளே ஆஃப் கண்டென்டராக இருக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க வந்து ஒரு அண்டர் ரேட்டடாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். பட் சென்னை சூப்பர் கிங்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், கேகேஆர், இப்போ கேகேஆர் வர்சஸ் ஆர்ஆர்லாம் வரும்பொழுது நம்பர் 1 பொசிஷனுக்கான ஒரு போட்டியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது டாப் 2 ஃபைட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஆர்ஆர் கிட்ட வந்து ப்ளே ஆஃபுக்கு போகிறதுக்கு பாயிண்ட்ஸுக்காக நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். நெட் ரன் ரேட் பெருசாக ஜெயித்தாலும் பெரிய ஒரு நெட் ரன் ரேட்டோட ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்பாங்க நான் நினைக்கிறேன். ஒன்று இப்போ கேகேஆர், எம்ஐ, ஜிடி, ஆர்ஆர் விடும்பொழுது ஜிடி அதில் அவங்க ப்ளே ஆஃபுக்கு ஐ திங்க் வாய்ப்பு இல்லை. பட் எம்ஐ வந்து ஒரு வேளை கேகேஆரோட ப்ளே ஆஃப் கனவுலாம் கிடையாது, இந்த டாப்பில் போகிற கனவு வேணால் கெடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று. அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு எம்ஐ கூட, எல்எஸ்ஜி கூட, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் கூடலாம் அவங்களுக்கு இருக்குது. 10 பாயிண்டில் இருக்கிறாங்க, நல்ல ஹெல்த்தியான நெட் ரன் ரேட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்எஸ்ஜி இப்போ எஸ்ஆர்ஹெச் கூட வரும்பொழுது அவங்களும் இல்லை, பஞ்சாப் கிங்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் கிங்ஸு, எல்எஸ்ஜி இவங்க எல்லாமே வந்து எப்போ நெட் ரன் ரேட்டு ப்ளஸ் மேட்சை ஜெயிக்கணும், 2 பாயிண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன பெரிய டீம்கிட்ட வந்து நிற்கும்போது இப்போ சிஎஸ்கே, ஆர்சிபி அண்ட் ஆர்ஆர், ஜிடி. எனக்கு ஆர்ஆர் ஹோமில் ஆனாலும் ஓகே, ஒரு பிரச்சனைனா ஜிடிக்கிட்டையும் ஆர்சிபிக்கிட்டையும் மேக்ஸிமம் வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி குறைச்ச மதிப்பு இல்லை, ஆர்சிபி ஹோமில் ஸ்ட்ராங் ஆடிட்டுருக்காங்க. பட் சிஎஸ்கே இந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி ஜெயிச்சிருவாங்களோன்னு எனக்கு தோணுது. பட் 12 பாயிண்டோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. பட் டாப் 3ல் இவங்க இருக்கிறாங்க. ஸோ இதுதான், ஓகேங்களா, பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் இதுதான். சிஎஸ்கே டெஃபினட்டாக ப்ளே ஆஃப் போயிடுவாங்க. அண்ட் அதே போல் கேகேஆர், ஆர்ஆர் டாப் 2ல் இவங்க தான் இருப்பாங்க. எஸ்ஆர்ஹெச் இந்த 4 டீம் தான் ப்ளே ஆஃபுக்கு போவாங்க நான் நினைக்கிறேன். அண்ட் இதில் ஏதாவது அப்படின்னா பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் எம்ஐக்கு ஒரு மாதிரி பெரிய ஒரு வேட்டை காத்துக்கிட்டு இருக்குது. யாரெல்லாம் ப்ளே ஆஃபுக்கு போகாமல் தடுக்கணுமோ அதெல்லாம் காத்துட்ருக்கு. பட் சிஎஸ்கேவுக்கு நல்ல வேலை எம்ஐ கூட ஆடலை அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். பட் எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும், கேகேஆர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் போயிட்டு எம்ஐ கிட்ட நிற்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்துகிட்டு இருக்கிறாங்க, ஓகேங்களா. எம்ஐ கையில் தான் இருக்குது. அதே போல் ஆர்சிபி நினச்சாலும் சிஎஸ்கேவை கொஞ்சம் லைட்டாக தட்டி பார்க்க முடியும். பட் தெரியல, பார்க்கலாம், ஓகேங்களா. தென் ப்ளே ஆஃப் நிலவரங்கள் பொறுத்த வரைக்கும் இதுதான். ப்ளே ஆஃப் ரேஸ் ரொம்ப சூடாக நடந்துகிட்டு இருக்கு. தென் வீடியோ நிறைவடையுது. இந்த மேட்ச்சே எனக்கு 2 மேட்ச்சில் எந்த மேட்ச் பிடிச்சதுன்னா சிஎஸ்கேவோட செகண்ட் இன்னிங்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அந்த பவுலிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் கேகேஆர் மேட்ச்சில் எனக்கு அவங்க கேகேஆரோட பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லை, கேகேஆர் பேட்டிங் தாண்டி பவுலிங் பிடிச்சிருந்துச்சு. நான் எப்போ பவுலிங் பக்கம் தான் நான் செய்வேன். எனக்கு கேகேஆர் அந்த சிஎஸ்கேவோட பவுலிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லக்னோவில் அந்த 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 பிச்சில் இந்த மாதிரியான ஒரு பவுலிங் ஓகே ஒன்று. இன்னொரு பக்கம் அந்த கண்டிஷன் தானே, அதில் இந்த சிஎஸ்கே பவுலர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த அந்த பவுலிங் வந்து அந்த பவுலர்ஸுகள் வந்து அந்த கண்டிஷனில் அது ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் எனக்கு இது இந்த 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் ஜடேஜாவை நான் ரொம்ப ஒரு மாதிரி வைஸ் கேப்டன் அளவுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல ட்ரீம் லெவலில் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, அதை அகைன் அவர் ப்ரூவ் பண்ணார். அதுவும் நல்லா இருந்துச்சு, ஓகேங்களா. தென் ஓவரால் வீடியோ நிறைவடையுது. ப்ளே ஆஃப் ரேஸ் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஐ திங்க் இன்னும் 2-3 நாளில் தெரிஞ்சிடும், ஓகேங்களா. 2 நாளில் தெரிஞ்சிடும்னா பதட்டப்படாதீங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். அதே தான், நீங்கள் முடிஞ்சால் என் சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் ப்ளே ஆஃப் இருக்கும், இப்படி தான் இருக்கும்னு நான் முடிஞ்ச அளவுக்கு 99% நான் சொல்லிடுவேன்.
அது கான்ஃபிடென்ட் ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் கிடையாது. அதனால் எனக்கு ஓரளவு ஒரு ஐபிஎல் கொஞ்சம் பல வருஷமாக பார்த்துக்கிட்டு ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். தென் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதால எனக்கு ஓரளவு சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். தென் ஓகே, வீடியோ நிறைவடையுது. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு SRH vs MI மேட்ச் அது இன்னும் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தென் வீடியோ நிறைவடையுது அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் CSK ஃபேன்ஸ் ஜாலியாக இருப்பீங்க. பட் KKரோட விக்டரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.